வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓனுவோம். இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. ஓகேவா? இது ஒரு ஆன்லைன் ஜாப், ஒரு பார்ட் டைம் ஜாப்பு சொல்லலாம். ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்ட், ஜாப்லெஸ் இருக்கவங்கெல்லாம் ஆன்லைன் இந்த ஜாப் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பைமோட்டு, ஸ்டார் இன்சூரன்ஸ், எஜுகேஸ்ட் போன நிறைய கம்பெனிகள் இந்த கம்பெனி எஸ்பிஓவோட டைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரானா எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்களன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் அதோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. அதில் உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. மேஜர் டீட்டெயில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரூட் மிக்சிங் பழம். ஓகே, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரூட் மிக்சர். இந்த பழத்தை நம்ம கடையில் வாங்கினோம்னா அதிக ரேட்டு கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே இருக்க பொருளை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பழம் நிறைய வாங்கி வச்சுருக்கோம் கிட்ஸுங்களுக்கு. ஆனால் அவங்க பழம் சாப்பிட மாட்டேன்றாங்க. ஆப்பிள் இருக்குது, திராட்சை இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, பப்பாளி இருக்குது, இன்னும் நிறைய பழம் இருந்தாலும் அவங்க சாப்பிட மாட்டேறாங்க. ஏன்னா எதனா ஒன்று எடுத்துகிட்டு ஒன்று அப்படியே வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கு என்னடா மாற்று வழின்னு யோசிக்கும்போது கடையில் கூட்டின்னு போக சொல்ல பார்த்தோன்னா வீட்டில் இருக்க பழத்தையும் சாப்பிட மாட்டேறாங்க. பக்கம் வீட்டுக்கு இல்லைன்னா இப்போ கடைக்கு என்ன கூட்டு போக சொல்லி அங்கே இருக்கிற பழத்தெல்லாம் சாப்பிட்றாங்க. அங்கே என்ன பார்த்திங்கன்னா விதவிதமாக வச்சுருக்காங்க. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஃப்ரூட் மிக்ஸாக ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல்ல பப்பாளியை நம்ம சீவணும். ஓகே, பப்பாளியை நல்லா சீவி எடுத்துகிட்டு அது ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. போட்டுக்கணும். மிச்சம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு அப்புறம் வாழைப்பழம் எடுத்து உரித்து வச்சுருக்கோம். அது கூட திராட்சை எடுத்துருக்கோம். திராட்சை கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள் கட் பண்ணுறோம். இப்போ எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டோம். ஓகேவா? கட் பண்ணி போட்டு பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் பார்த்தோன்னா ஏலக்கி, இன்னொன்று மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்க, அந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா பூவாழை போட்டுருக்கோம். இது ஆப்பிள் நம்ம ஸ்டிக்கில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஆப்பிள் எடுத்துருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா பப்பாளி உள்ளே இருக்க பாருங்கள். எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி போட்டுட்டோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருள் அதுக்கு மேலே திராட்சை இருக்குது. திராட்சை சேர்த்து நல்லா பன்னீர் திராட்சை. இது நல்லா தண்ணியில் எல்லாமே தண்ணியில் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? நம்ம தேவையான வீட்டிலே ஃப்ரூட் மிக்சிங் செய்யுது அப்படின்னு சொன்னால் இருக்கிற பழத்தை வச்சு கட் பண்ணி போட்டு கொடுத்தா வீட்டில் இருக்க கிட்ஸ் குழந்தைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மிச்சம் வைக்காமல் அவங்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதுக்காக தான் இது எடுத்து போட்டிருக்கு. எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முறையில் செய்யும்போது வேஸ்டேஜே ஆகுதில்ல. எப்படின்னா இந்த மாதிரி டிசைனாக கொடுக்கணும். அங்கே பாருங்கள், ஒரு பிளேட்டில் எடுத்து எல்லா பழமும் இருக்க மாதிரி, ஒரே பழம் கிடையாது. இதில் பார்த்திங்களா ஆப்பிள் இருக்குது, வாழைப்பழம் 2 பூவாழை இருக்குது, ஏலக்கி வாழைப்பழம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள், திராட்சை, பப்பாளி இருக்க பழமெல்லாம் இதில் போட்டு இது கொடுத்தனால குழந்தைங்க வேஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. விரும்பி ஃபஸ்ட்டு ஒரு பழம் சாப்பிட்டோம்னா அடுத்து இன்னொரு பழம் அப்படின்னு சாப்பிடும்பொழுது வேஸ்டேஜ் கம்மியாகும். ஓகேவா? அதனால் இருக்கிற பழத்தை இந்த மாதிரி முறையில் குழந்தைங்களுக்கு அவங்களும் அட்ராக்ஷனாக இருக்கும். அதை பார்த்து அவங்களும் சாப்பிட்ருவாங்க. வேஸ்டேஜ் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வேஸ்டேஜே பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்